அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 112 நலம் புனைந்து உரைத்தல். குறள் எண் 1112. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்காணும் பூவுக்கும் என்று. நெஞ்சே, யானே காணப்பெற்ற இவள் காண்களை பலராலும் காணப்படும் பூக்கள் ஒக்கும் என்று கருதி தாமரை, குவளை, நீலம் முதலிய மலர்களை கண்டால் மயங்கா நின்றாய் என் அறிவு இருந்தவாறென். விளக்கமாகவும் சொல்கிறேன், கேளுங்க. மனமே, இவளது கண்கள் பலராலும் காணப்படுகின்ற பூக்களை ஒக்கும் என்று நினைத்து மலர்களை கண்டால் மயங்குகின்றாய். மகளிரின் கண்களை பூக்களுக்கு ஓமையாக கூறியுள்ளார். மகளிரை பூவையர் என்றும் அழைப்பதுண்டு. நாம் மகளிரை பூவையர் என்றும் அழைப்பாங்க, மகளிரை பூவையர் என்றும் சொல்லுவது உண்டு. அதான் இந்த குறளில் அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார். மகளிரினுடைய கண்களை பூக்களுக்கு ஒப்பாக கூறியிருக்கிறார். எவ்வளவு அற்புதமாக வர்ணித்துள்ளார் பாருங்க. அதாவது காமத்துப்பாலில், இல்லை என்னை பொறுத்தளவு இன்பத்துப்பாலில் ஒவ்வொரு திருக்குறளும் காதலின் உயர்நிலையை விளக்கத்தக்க உலக நிகழ்ச்சி ஒன்றில் முகிழ்த்தெழுந்து உள்ளடங்காத இன்ப உணர்ச்சி பேசாக நின்று ஒழுக்க மனம் வீசி அன்பு தேன் பிளிற்றி மலர்ந்து வரும் தமிழ் பாடற்பூ ஆகும் என்று அறிஞர் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். எவ்வளவு அற்புதமாக தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர் மிகப்பெரிய அறிஞருங்க. அவர் குறிப்பிட்டுள்ளார் பாருங்க. இந்த இன்பத்துப்பாலை பற்றி எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதான் அவர் ஒரு மிகப்பெரிய தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னா சர்வசாதாரணம் இல்லை, மிகப்பெரிய ஒரு அறிஞர், தமிழ் அறிஞர். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவர் என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய திருவள்ளுவருக்கு இவ்வளவு புகழ் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எனவே இந்த திருக்குறளை நாம் என்ன செய்யணும்னா, இதனுடைய வழியிலே செல்ல வேண்டும். திருக்குறளினுடைய வழியிலே நாம் சென்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்குமே தவிர கெடுதல் வரவே வராது. இன்பத்துப்பாடு தான் சொல்லி சர்வசாதாரணம் நினச்சிடாதீங்க. இதை கரெக்டாக சரியாக நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த ஒரு குறளுக்கு இணையாக நாம் இருப்போம். மலரினும் மெல்லிது காவும் என்கிறார்ல அவர். அதுக்கு எல்லாரையும் அதை அடைய முடியாது. அந்த குறளினுடைய தன்மையை எல்லாரும் அடைய முடியாது. ஒரு சிலர் தான் அதை அடைய முடியும். காரணம், எந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி ஒழுக்கம் தவறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த குறளுக்கு தக்கவாறு இருப்பவர்கள் ஒரு சிலரே. நான்லாம் அதுக்கு இணையானவனுங்க. அவன் அந்த குறளுக்கு ஒத்தவன். நான் பெரும்பாலும் எல்லாம் பேசிட்டு வர்றேன். இதில் நான் கடைசியாக சொல்கிறேன். நான் 99 விழுக்காடு 90 விழுக்காடு தான் 90 விழுக்காடு நான் திருக்குறளை ஒத்தே பயணம் செய்கின்றேன். அதனால் அந்த ஒரு விழுக்காடு என்ன என்று கடைசியில் எல்லாம் 1330 குறள்களையும் சொன்னவுடன் அது என்னதான் அப்படின்றத சொல்கிறேன். அதனால் மாணவ செல்வங்கள் தயவுசெய்து திருக்குறளை ஒரு திருக்குறளாவது
நிறைய படிக்கிறீங்க. ஒரு திருக்குறளை பொழிப்புரையுடன் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அது விளங்கியும் சொல்லு. மனப்பாடம் முதல்ல விளங்கிருங்க. விளங்கிட்டு மனப்பாடம் செய்ய நீங்கள். அப்போ ஒரு குறளை தினம் ஒரு குறள் அவ்வளோதான். அப்படி வச்சுக்கிறீங்க நீங்கள். அதை படித்தீங்கன்னால ஓரளவு உங்களுக்கு பின்னாடி பேச இப்போ எங்களுடைய நகைச்சுவை மன்ற தலைவர் மரியாதைக்குரிய தமிழ் பேராசிரியர் கலைமாமணி மு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அவர் பேசுகிறாருன்னா அப்படியே எல்லாம் மனனம் செய்து கொண்டார். அதனால தான் அப்படியே அவராக எடுத்து சரளமாக பேசிகிட்டே இருக்கார். அந்த பேச்சு பின்னாடி உங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி அவர் தமிழால் நாங்கள் உலகம் சுற்றும் வாலிபனாக தெளிகிறார். தமிழால் தான். தமிழால் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபர் ஒரு படமே எடுத்தார். இவர் என்னென்னா தமிழ் அவரை வாழ வைக்கிறது, உலகம் சுற்ற வைக்கிறது. அதற்கு சொல்லுகிறேன். அதனால் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான். எத்தனை விசித்திரமான மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா? விதிவிலக்கான மனிதர்கள். அதில் நம்ம வரக்கூடாது. நம்ம எப்படி வரணும்னா நல்ல மனிதர். அவரை மாதிரி ஒரு அறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், இவர் நம்ம பேரறிஞர் அண்ணா, நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலர் முனைவர் கலைமாமணி கு ஞானசம்பந்தன், இப்படி போன்ற ஒரு நல்ல அறிவு படைத்தவர்களாக நாமும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இதனை படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.